ஹalleluya பரிசுத்தமுள்ள பிதாவே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமங்கள் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலங்களை பற்றி நிற்கிறோம் ஆண்டவரே இந்த 19ஆம் தேதியில எங்களை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் மனமட்சி நாடுகளை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் ஐயா அதை 8:30 மணி ஆராதனைகள் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கேட்ட வந்துட்டுங்க ஐயா என்ன சூழ்நிலை என்ன காரணங்கள் தெரியாது எல்லாத்தையும் அறிய ஸ்தோத்திரம் அவர் பிள்ளைகளமா ஏற்றோட வந்து சேர முடியாது அந்த உதவி செய்ய முடியும் குறைகள் குற்றங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் காணப்பட எல்லாவற்றையும் எங்களை விட்டு மாற்றி மன்னித்து நீர் கிரியை செய்ய முடியும் எங்களோட குறைகளும் மன்னியும் அவருடைய குற்றங்களையும் மன்னியும் அந்த புதியாத்த மக்கள் பழையாத்த மக்கள் எல்லாரும் கொண்டு வரும்படியாக ஒப்படுகிற மாணவரே தங்கள் புறப்படுகிற ஆரம்பத்தில் முடிவெல்லமாக இந்த பிரச்சனை காணப்படும்படியாக ஒப்படுகிறோம் சமாஜம் தேவன் கிரியை செய்யும் இந்த வார்த்தை நடக்கிற கூட்டங்களுக்காக சோதரம் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு ஜெபிக்கிறோம் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்காக சோதரம் எல்லாவற்றையும் தேவக்கு விளங்கும்படி ஒப்படுகிறோம் மேற்கொள்ள எல்லாரும் கொண்டு வரும் நாமத்தை பயன்படுத்தும் ஏசி நாமத்தால் பெற்று வருவோம் நல்ல பிதாவே ஆமென் தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவனின் அடைக்கலமானவரே தஞ்சமவரே திரும்பிடுவோ தஞ்சமவரே திரும்பிடுவோ தலைமுறையாய் பூமி உலகம் உருவது முன்னே ஆமிகள்
பாதம் கொள்ளனை மீது கவர்ந்தாரே கொள்ளனை மீது கவர்ந்தாரே பழைய பாட்டு எல்லாம் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. மடிந்திடாமல்
கரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே சத்திய தேவனாம் சத்திய கரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபையை அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் அது துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் இயேசு கிறிஸ்து குறித்ததான முதல் தீர்க்கதரிசனம் பார்க்கிறோம். ஆதியாம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு கிறிஸ்து குறித்ததான முதல் தீர்க்கதரிசன வசனம். அவருக்கு எதற்காக வரப்போறார், எதில் என்ன செய்ய போறாரு, சுருக்கமாக ஒரே இதுல முதல் தீர்க்கதரிசன வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. என்னங்க மறுபடியும் வாசிங்க. முதல் தீர்க்கதரிசன வசனமானது இதுதான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினால பாவம் செய்ய தூண்டினதான பிசாசை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுறான காரியம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குது. அல்லேலூயா. இத சொன்ன உடனே பிசாசு என்ன பண்ணான்னு கேட்டாங்க, வித்து யாரு, தேவனுடைய வித்து யாரு என்று சொல்லி தேட ஆரம்பிச்சான். அப்ப தேட ஆரம்பிச்ச வேளையில ஆதாமுக்கு ஏவாளுக்கு 2 குழந்தை பிறந்தாங்க. இந்த 2 குழந்தை பிறந்ததுல காயினும் ஆபேலும் பலி செலுத்த போகிறாங்க. பலி செலுத்த போன பொழுது ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய பலி கர்த்தர் நிராகரித்தார். அல்லேலூயா. அப்ப அதனால காயினுக்கு என்ன ஆயிப்போச்சுனாக்க பிசாசுடைய கிரியங்கள் வந்தபடினால ஆபேலை கொலை செய்தான். ஆபேலை கொலை செய்ய யாரு, அண்ணன். அவன் கொலை செய்தபடினால ஆபேலை நான் காவலாளியா என்று சொல்றான். அப்ப அப்படி சொன்னபடினால ஆண்டவர் அவன் என்ன பண்றாரு, சபிச்சிடுறாரு காயினை. அல்லேலூயா அல்லேலூயா. முதல் ஆண்டுடைய காரியம் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்றதான காரியம், அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்க வேண்டி ஸ்ரீயின் வித்தாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிறான். சொல்லு பார்க்கலாம். ஸ்ரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே கொள்ளைக்காக முற்பட்டாங்க. ஆனால் ஒன்னும் நடக்கல. ஆனால் தேவன் அவர்களோடு இருந்து கர்த்தர் காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 பார்க்கலாம்.
ஏசாயா 7:14-15 டைப் பண்ண பண்ணேன். ஆ ம் ஆ ஆ ம் ம் ஆ ம் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா இப்படியே அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு காரியம் தெரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பார், அவர் வளர்வார், அவர் என்ன சாப்பிடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டதான வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் அனுகிரகம் பண்ணின நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, வரப்போகிற நாளில நடக்கிற காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா மூலமா சொல்றதை நம்ம கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற நாட்களில் நடக்க போறதான காரியத்தை நம்ம ஒண்ணு செய்ய வேணும், அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதா இருக்க வேணும். அல்லேலூயா. யாருக்கு கர்ப்பவதியாவா? வாசிக்க பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம், இது 14வது வசனம், 7:14. அடையாளத்தை கொடுப்பார். நல்ல கவனிக்க வேணும். வர்ற நாளில கர்த்தருக்கு அடையாளத்தை கொடுக்கப்பட இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம விக்கிரகங்களையும் பொல்லதாம் கையின் திணிகளை கையாள செய்யறதான் விக்கிரகத்தை அங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராகி தேவனை குறித்து இயேசு குறித்து சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அது என்ன அற்புதம் கேட்டாங்க, கர்த்தருடைய வல்லமையினாலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக போகிறார். அல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக போறாரு. அதுக்கு முன்னாடி வச்சு பாத்தீங்க 13 வச்சீங்க. மனுஷனை விஷயப்படுத்துவது போதாது என்று பாத்தீங்களா? அப்ப அவங்க என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் விஷயப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் விஷயப்படுத்திக் கொண்டிருந்தாங்க. ஆகவே அது விஷயப்படுத்தாதீங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க போறாரு, ஒரு அடையாளத்தை கொடுக்க போறாரு. அது என்ன அடையாளம்? 14 பாத்தீங்க. கொடுப்பா. இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி பெறுவாள். தீமையை வெறுத்து வெண்ணையையும் வெண்ணையையும் தேனியும் சாப்பிட இயேசு கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்க வயது வரையில் இயேசு தான் சாப்பிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அநேகருக்கு தாரிகள் என்ன இயேசு என்ன சாப்பிட தெரியாது, குழந்தைகள் என்ன சாப்பிட தெரியாது, வரலாறு தெரியாது. இப்ப அதனாலதான் பார்த்து ரெண்டாக பிரிக்கிறாரு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்து இந்த வரலாற்றை ரெண்டாக பிரிக்கிறார், வேதத்தை ரெண்டாக பிரிக்கிறாரு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு எதை குறிக்கிறது? ஒரு நாட்டினுடைய சரித்திரத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து பின்னால போயிட்டாங்க. அந்த ஜனங்களை மறுபடியும் திரும்பும்படியாக ஒரு மனிதனுடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. சொல்லவா? ஒரு நாட்டினுடைய சரித்திரம், அடுத்ததாக ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை ஆண்டு உண்டாக்கி வைக்கிறாரு. புதிய உடன்படிக்கை என்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிறவர்கள் புதிய உடன்படிக்கை என்று சொல்றாரு. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற முடியாத அந்த நேரம் வந்தது. அல்லேலூயா. இப்ப நம்ம சப்ஜெக்ட் போலாம். வாசிப்பார்கள். சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 இருந்து அப்படி வாசிக்க பார்க்கலாம். 27 வசனம். லூக்கா 1:27. தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால அனுப்பப்பட்டார். கன்னிகையின் பெயர் மரியாள். ஆமென். அல்லேலூயா. கன்னிகையின் பெயர் மரியாள். காபிரியல் தூதன் என்ன பண்ணிருக்காரு? அவளை பார்க்கும்படியாக நற்செய்தி சொல்லும்படியாக வந்திருக்கிறார். வந்தவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே சொல்லுமா, அந்த கன்னிகை கர்ப்பவதி ஆக வேண்டும் என்று தேவ சித்தம் இருந்தபடியினாலே தேவன் ஒரு கன்னியை என்ன நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. மேசியா கன்னியுடைய வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் 7ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டதன்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பிள்ளைகள் வாலிப பிள்ளைங்க திருமணம்
திருமணம் செய்யாம என்னுடைய கர்ப்பத்துல பிறப்பார் என்று சொல்லி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களும் கோடீஸ்வர பிள்ளைகளும். ஆனால் ஒரு ஏழு பிள்ளையாகிய மரியாளுடைய வயிற்றிலே இயேசு பிறந்தார். சொல்லுமா? அவர் சொல்றதான வேலையில அவர் பயந்து போய் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணும். நம்ம எவ்வளவு தாழ்வுப்படுறோமோ அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. புரியுதுங்களா? ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க எதுக்கு வந்தார்? இயேசுக்கு எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. உலகத்தில் வந்தோடைய நோக்கம் என்னன்னு கேட்டனாக்க காயினும் ஆபேலும் நம்ம அண்ணன் தம்பி இருந்தோம். சண்டை போட்டு ஒருத்தர் செத்து போயிட்டோம், மறித்து போயிட்டான். ஆகவே அவனை தேடி ஆண்ட உலகத்தில் வந்தாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷன் உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த ஆத்மா பாழ போகக்கூடாது. காயின் செய்தபடினால ஆபேல் மறித்து போனானே அது காரி வீணா போகக்கூடாது சொல்வதற்காக ஆண்டவர் இயேசு உலகத்திலே வந்தார். சொல்லுமா? அது தேவனுடைய பிள்ளைகளை நாம் தினங்களை பாருங்க. ஆண்டவர் செய்ததான ஒரு காரியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம மத்தேயு சுவிசேஷம் 1:12 வசனம். ஜனனத்தின் வருமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே நல்ல கவனிங்க. இதெல்லாம் ஒரு விட்னஸ். ஏன் மக்கள் வைத்தியன் விட்னஸ் எழுதி வச்சிருக்காரு. அவர்களுடைய புருஷ வித்தினால அல்லாமல் ஸ்திரீயின் வித்தினாலே இயேசு உண்டானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக முதலாவது தெரிஞ்சுக்க வைத்தியர்கள் ஆச்சரியப்படுறாங்க. டாக்டர்ஸ் இது பண்றாங்க எப்படி என்று சொல்லி அதுதான் தேவனுடைய மகத்துவம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அதான் மிராக்கிள். அப்ப தேவனுடைய வல்லமையினாலே என்ன பண்ணப்பட்டது? ஆண்டவராய் இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு உலகத்தை பிறக்கும்படியாக காபிரியல் தூதன் மூலமாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 700 வருஷங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இப்படி லூக்காவின் சுவிசேஷத்தில் வருகிற பொழுது அந்த திட்டங்கள் நிறைவேறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அடுத்த ஒரு பாருங்க 34 வசனம். லூக்கா 1:31. மறுபடியும் சீக்கிரமா. இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, நல்லா கவனிங்க. கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஏசாயாவில் சொல்லப்பட்டது. இப்படி அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக காபிரியல் தூதன் மூலமாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? தேவனுடைய வல்லமையான காரியம் என்ன? தேவன் என்ன பண்ணினாரு? முற்காலத்தில், அதாவது 700 வருஷங்கள் முன்பதாக அவர் தீர்மானம் பண்ணி இருந்தார். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா புத்தகம் எங்கிருந்து வருவார்? எப்படி வருவாரு? எந்த சந்ததியில் வருவார்? செய்யுமா? ஏசாயா 11:1. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி ஆமென், அல்லேலூயா. இயேசு பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறான வார்த்தைகள் ஏசாயா மூலமாக சொல்லப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்கும்போது காபிரியல் மூலமாக சொல்லப்படுகிறது. அப்படியான இந்த 2 தீர்க்கதரிசனத்தை நாம பகுத்தறிய வேண்டுமானால் அது தீர்க்கதரிசனத்தில் ஏசாயா சொல்ற தீர்க்கதரிசனம் என்ன? நான் வாசிக்குமா? ஏசாயா என்ன சொல்றாரு? ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அறிவும் ஆவியும் ஆலோசனையும் பெலனையும் அறிவும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு அல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்கள் முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண காரியம் அல்ல. இயேசு ஏன் உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா.
அதுல சொல்ல அப்ப இந்த பவுல் சொல்றாரு, அந்த பாவிகளில பிரதான பாவி நானே. அல்லேலூயா. தன் முற்றிலுமா தாழ்த்துகிறாரு. பண்டிகை கொண்டாடுறோம், எல்லாத்தையும் பண்றோம். ஆனா எதற்காக இயேசு வந்தார் என்பதை முதல்ல உணர வேணும். நம்முடைய பாவம், நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல், நம்முடைய வாயில் வர வார்த்தைகள், நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றும் ஒழுங்கி போயிருக்கிறதா? ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? 11:2 ஏசாயா 11:2 உணர்வையும் கைகள் நல்ல பார்க்கலாம். அவர் வர்றவங்க என்னென்ன கொண்டு வர்றாரு பாருங்க. சும்மா வந்துட்டு பிறந்த இயேசு பிறந்தா அப்படி பிறந்தா பண்டிகை கொண்டு வந்து பாடிக்கு ஆடி பிறந்தாங்க வரல. அவர் எப்படிப்பட்டவரா வந்தார்? என்னென்ன கொண்டு வந்தார்? வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஞானத்தையும் அவர் எங்கிருந்து வந்தார்? ஈசாயின் அடிமர வேரிலிருந்து துளிராய் வந்தார். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடக்க வேணும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்த அப்படினாலே நம் பாவிகளாக இருக்கிற பொழுது கர்த்தரை சந்தித்தார். அல்லேலூயா. நம்ம ஒன்றுக்கு முதலாக இருந்ததான வேளையில கர்த்தரை நோக்கி வந்தாரு. நம்ம என்னன்னா பாருங்க, எப்படி கூப்பிட்டா கூட நமக்கு பதிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா கூட நம்ம அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து சொல்றதான வேளையில வாசிக்க 130 சங்கீதம் 16 சங்கீதம் 139 16 பிறப்பு எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுடைய பிறப்பு எப்படி? சீக்கிரமா வாசிக்க பார்க்கலாம். 16 அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு வாசிங்க. என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அல்லேலூயா. அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு எப்படி உருவாக முன்பதாகவே எல்லாவற்றையும் புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டாரு. நம்ம உருவாக நம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டாரு. நம்முடைய பேர் என்னன்னு சொல்லி எழுதி வச்சிட்டாரு. நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம் கர்த்தர் எழுதி வச்சிட்டாரு. அது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம 700 வருஷம் முன்பதாக இயேசு கிறிஸ்து பிறப்பாரு எப்படி சொன்னாரோ ஆரியோட பேசினாரோ அதே போல நம்மை குறித்தும் கர்த்தர் சொல்லி வச்சிருக்காரு. அது நல்ல ஒரு அளவு சொல்லுமா? அந்த இடத்துல பாருங்க, ஆண்டுடைய வார்த்தைகள் சொல்லுகிற பொழுது இது எப்படி வாசிங்க பார்க்கலாம். 30 வாசிங்க. லூக்கா 1:31 அவர் பெரியவராக இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால அவன் என்ன பேர் வைக்கிறோமா? குழந்தை பிறகுதான் பேர் வைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இயேசுவினுடைய பிறப்பு அதிசயமானது. அது பேர் என்னதான்? அதிசயமானவர். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவனுக்கு சமாதான பிரபு. அப்படியே பேர் இயேசுவிற்கு பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லா பட்டங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால நமக்கு பட்டங்களை வைத்திருக்காரு, நமக்கு எல்லாவற்றையும் வச்சிருக்காரு. ஆனா நம்ம அது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேணும். அதுதான் வந்திருக்கு பெரிய குழப்பம். என்னன்னு கேட்டா, அது எடுப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணுறது கிடையாது. அது பட்டங்களை எடுத்துக்கொள்ள என்ன பண்ண? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஆலோசனை கட்ட சமாதான பிரபு அப்படி அநேக காரியங்கள் குறித்து அவர் சொல்லுகிறது. அவர் எப்படி செய்வாரா, என்ன செய்வாரா? மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 11:2 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் நம்மளை குறித்து யாரா சொல்லுவாங்களா? எவனா சொல்ல முடியும்? இந்த டாக்டர் சொல்ல முடியுமா? இந்த விஞ்ஞானி சொல்ல முடியுமா? ஆண்டவராய் இயேசுடைய பிறப்பு அதிசயம். அல்லேலூயா. இயேசுடைய பிறப்பு அதிசயம். அதிசயமான விரோதமா எந்த சாத்தானும் எழுத முடியாது.
எந்த பிசாசு எழுத முடியாது, எவ்வளவு தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை அவர் சூழ்ந்து இருக்கிறது. அது எங்கிருந்து வருது? ஈசாயின் அடிமர வேரிலிருந்து ஒரு துளிர் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய பிள்ளைகளாக ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ள வேணும். நம்மை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றின உலகத்துல நம்முடைய எண்ணத்தை கொண்டு போனா உலகம் நம்மளை மேல கொண்டு உட்காந்துருக்கணும். யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்துல நம்ம வெறுக்கணும், உலகத்துல நம்ம விட வேணும், உலக ஆசாபாத்துகள் நம்ம நினைக்க கூடாது. அப்படி ஆண்டவர் மட்டும் நினைப்போம்னாக்க ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறிந்தார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புலன்களின் ஆசை அடக்கும் உண்மையான தெய்வத்தின் வழி நின்றவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அல்லேலூயா. மெய், வாய், செவி, கண்ணு, மூக்கு, நீங்க இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, மெய், வாய், செவி, கண்ணு, மூக்கு, இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆண்டதான ஒருத்தர் அவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் வந்த நமக்கு சத்தியத்தை சொல்லிவிட்டு போயிருக்காரு. அவருடைய வழியில என்ன பண்ண வேண்டும்? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிந்தார் நீடு வாழ்வு. நீடு வாழ்வார், நித்திய ஜீவனை பெறுவாங்க. அந்த 5 அவயவங்கள் மெய், வாய், செவி, கண்ணு, மூக்கு, இதுதான் இச்சையை கொண்டு வருது, இதான் பாவத்தை கொண்டு வருது, இதான் பெருமையை கொண்டு வருது. அப்படியா இப்படியே சொல்றது? இந்த 5 அடக்கிட்டான்னு கேட்டுனாக்க அவன் நீடு வாழ்வான், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில வரணும்னு நினைக்கிறவங்க தான். கர்த்தருடைய வழியில வர வேண்டாம், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அப்படி இல்லை. கர்த்தருடைய வழியில் வராம நித்திய ஜீவனை பெற முடியாது. கர்த்தருடைய வழியில் வரணும், பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அதாவது அவர் எப்படி வர்றாருன்னா சமாதான பிரபா வர்றாரு. அல்லேலூயா. சமாதான பிரபா மட்டுமல்ல, ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஆலோசனை கேட்கணும், நம்ம ஆலோசனை கேட்டில்ல. அவர் ஆலோசனை என்ன? பண்டிகை கொண்டாடுங்க செய்யா சரியான நிலையில இருக்கிறோமா? இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், எப்படியான சூழ்நிலை இருக்கிறோம், அந்த ஆண்டத்துல கேட்க வேணும். அதுதான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறதான பிள்ளைங்க பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, பாத்தீங்க பாருங்க, லூக்கா 1 32 வாசிங்க. அதற்கு மரியாள் அல்லேலூயா அல்லேலூயா. வருகிற வாரம் நம்ம பண்டிகை கொண்டாடுறோம், நல்லதுதான். ஆனா அதே சமயம் மரியா தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற இந்த அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அதோ புரியல உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி பண்டிகை கொண்டாடுறோம், பிறந்திருக்கிறார் என்று உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. தியாகம் பார்க்கிற பொழுது ஜனங்களுக்குள்ளே அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டாக்க அவர் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்ல சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நாளை எப்படி கொண்டாட, ரொம்ப சாதாரணமாக கொண்டாட முடியாது, ரொம்ப சந்தோஷமா கொண்டாட முடியும். எப்படி என்று கேட்டால் ஏழைகளையும் திட்டங்களையும் அனாதைகளையும் அழைத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவன் ஏற்று ஆண்டவராக ஏற்று கொண்டு வர முடியும். சொல்லுமா? அதே சொல்லுவோம். பண்டிகை என்று சொல்லுகிற பொழுது கர்த்தரை நாம் கொண்டாடுவது மட்டுமல்ல, ஏழைகளை பங்கு பெறும்படியாக நம்ம செய்கிறதாக காணப்பட வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் புருஷனை அறியேனே. அல்லேலூயா. அப்ப அதுக்கு எங்கன்னா ஒன்னும் நடக்காது, நடக்க முடியாது என்று இருக்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். அவர் அதிசயமானவர். ஒரு அளவு சொல்லுவாங்க ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஒண்ணு திக்கு தெரியாம இருக்கிறது கேட்டாங்க, நம்ம ஆண்டவர்கள் எது கேட்டாலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒருவர் உண்டு. அவர் நான் கர்த்தரை இயேசுகிறது. அல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு போய் ஆலோசனை கேட்க வேண்டாம், ஊழியக்காரத்துக்கு கூட ஆலோசனை கேட்க வேண்டாம். நீ கர்த்தருக்கு ஆலோசனை கேட்டா சரியா இருக்கும்.
ஆனா ஊழியக்காரர் நடக்கிற எந்த வழியில போகணும்னு ஊழியக்காரர் சொல்றாரோ அந்த வழியில போய் கர்த்தருக்கு ஆலோசனை கேட்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி கண்டக்டர் கேட்க வேணும். அவங்கள்ட்ட கேட்டு டிக்கெட் வாங்கிட்டு போக வேணும். எவ்வளவு கேட்காம கொள்ளாம நம்ம வழிகளில் நின்று பூர்வப்பதை எவையென்று கேட்டு விசாரித்து அந்த வழியிலே நடவுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வழிகளிலே நின்று இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய வழியில் கடந்து போக வேண்டுமானால், நிச்சயத்துக்குள்ளே கடந்து போக வேண்டுமானால் ஆண்டவர் சித்தத்தைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மழித்தலும் நீற்றலும் வேண்டாம், உலக பழித்தலை ஒழித்து விட சொல்லப்படுகிறது. தாடி வைக்கிறது வேண்டாம், இது பண்ணது வேண்டாம், முடிவெடுறது வேண்டாம். ஆனா உலகம் பழித்தலை ஒழித்து, உலகம் எதை பழிக்குது? பாவத்தை, அக்கிரமத்தை, வேசித்தனத்தை, விபச்சாரத்தை, குடிய, வெறிய, அதை எல்லாத்தையும் வெறுக்கிறது உலகம் வெறுக்கிறது. அப்ப அந்த உலகம் வெறுக்கிறது நம்மளும் வெறுக்கணும். பழித்தல் நீட்டல் வேண்டாம், உலகம் பழித்தலை ஒழித்து விடு. அப்ப நீ செய்யறான்னு கேட்டுனாக்க அது சொல்லத பாருங்க. ஒரு வாயில் ஐந்தாவிட்டான் பொய்து ஒழுக்க நெருங்கின்றார் நீடு வாழ்வார். அல்லேலூயா. யார் ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறார்களோ, அந்த ஐந்தாவித்தான்கிற ஐந்து அவயவங்களை அடக்கிறார்களோ அவர்கள் தான். பாருங்க, அந்த அம்மா என்ன பண்றாங்க? மரியாதை என்ன பண்ண வாசிக்க பார்க்கலாம். 32 வாசிங்க. 32. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன குறிச்சும் உங்களை குறிச்சும் இயேசு எழுதி வச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 139 தாவி சொல்றாரு. 14 வாசிங்க. தாவி என்ன சொல்ற வாசிங்க. அவர் சந்தியில இயேசு வந்தாரு. தாவி என்ன சொல்றாரு பாருங்க பார்க்கலாம். 14 நான் பிரமிக்கத்தக்க வழியிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் தாவீதுக்கு ஒரு ஆச்சரியம். நான் எப்படி உண்டாக்கப்பட்டேன், எப்படி நான் உருவானேன்? டாக்டர் சொல்ற எல்லாம் நார்மல், எல்லாம் ஆம்பளை பிள்ளைதான் வரும். ஆனா ஆம்பளை பிள்ளைதான் வரும் சொல்லியாச்சு. அவன் வந்து டாக்டர் சொல்லிட்டு போயிட்டு ஆம்பளை எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தான் வரும். நாங்க தேவனுடைய மனுஷனுக்கும் உலக பிரகாரங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். சொல்லுவேன். எத்தனையோ பெண்கள் கல்வி பண்ணிருந்தாங்க, எத்தனையோ யோக பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்கிட்ட எல்லாம் போகல, காபியர் போகல. யாருகிட்ட வந்திருக்காங்க? கன்னி மரிகிட்ட வந்திருக்காங்க. சொல்லுமா. உலகத்தில் இருக்கிற அனைத்து பேர், உலகத்தில் ஜனங்க அனைத்து இருக்கலாம். ஆனா அதை விட மேலானவங்க யார் தெரியுமா? நம்ம தான். சொல்லுமா. நான் மேலானவள் சொல்லுங்க. நான் மேலானவன் சொல்லுங்க. நான் மேலானவங்க, நான் மேலானவர்கள், நான் மேலான சொல்லுவேன் பையத்தில். மற்றவர்களை விட நம்ம மேலானவர்கள். அல்லேலூயா. அப்ப அவங்க அந்த தெய்வம் மரியாதை வயிற்றுல வருவா என்று சொல்லி காபிரியல் சொல்ற. பாத்தீங்களா நீங்க 32 வாசிங்க. அவ பிறப்பதற்கு முன்பதாக எல்லாம் வகுத்து வச்சாச்சு. பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் எல்லாம் திட்டம் போட்டு வச்சுட்டாரு. ஆனால் நம்முடைய திட்டங்களும் நம்ம காரியங்களும் என்ன பண்ணிட்டாங்க? பிரமிக்கத்தக்க வழியிலே நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது பிரமிக்கிறாரு, ஆச்சரியப்படுறாரு. இயேசுவின் பிறப்பும் அப்படித்தான். அல்லேலூயா. அடுத்த நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். வாசிங்க 33 வாசிங்க. ஆமென். அதே ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2-3. பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆமென். கைதுரவர சொல்லுமா. ஆண்டவராகிய தேவன் எப்படி பண்ணாரா? பங்கு பங்காக, வகை வகையாக, ஒழுக்கமாக, நெறிமுறையாக
நம்ம தான் நெறிமுறையில் ஒழுக்கங்கள் அமைந்து பண்ணிட்டு இருக்கோம். சொன்னால் இது பண்ண மாட்டேன்றோம், கீழ்படிய மாட்டேன்றோம். ஆனா இயேசுடைய பிறப்பு அதிசயம். அல்லேலூயா. இயேசுடைய பிறப்பு என்னென்னமோ பண்றோம், விஞ்ஞானிக்கு என்னென்னமோ பண்ணி. இப்ப பாருங்க, ஒழுங்கா இருந்திருந்தானாக்க ராக்கெட்டு போகாம அங்க போக இங்க போக இருந்தானாக்க பூமி ஒழுங்கா இருந்திருக்கும். இவன் பரிசுத்தமான நிலவு போய் கால வச்சா, அங்க போய் கருங்கலை தூக்கிட்டு வந்தான். இவன் அவன் எழுதுனாக்கா இவனோட அறிவை பெருத்து போயிட்டான்னு சொல்லி போனான். ஆனா வேதம் சொல்லுகிறது குடியிருக்கத்தக்க இடம் பூமி என்று சொல்லி கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா. குடியிருக்கத்தக்க மனுஷன் குடியிருக்கத்தக்க இடம் பூமி என்று சொல்லி கர்த்தர் பூமியை உண்டாக்கி அந்த பூமியிலே மனுஷனை வைத்தார். அல்லேலூயா. அவன் என்ன பண்றா, இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு ஏவாள் என்ன பண்ணா, அவன் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போனபடினால ஆதாம் ஏவாள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணப்பட்டாங்க, புரட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப அங்க போய் காலை வச்சோன்னே இப்ப என்ன பண்ணு, இடி மண்டலம் எல்லாம் இங்க வந்துட்டு மழையா பெஞ்சு மனுஷன் செத்துட்டு இருக்கிறான். கொரோனா வந்துருச்சு. காரணம் என்ன, பரிசுத்த குலத்தில் மனுஷனால இன்னைக்கு உலகத்துல பாழாய் கொண்டு இருக்கிறது. கைது பார்க்கலாம். கர்த்தரை தொட்டா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்தவானை தொட்டா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனை மனுஷன் தொட்டான் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு. கர்த்தர் என்னோடு இருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. என்ன போட்டால் என்ன இது பண்ணினாலும் கர்த்தர் எழுந்துவார். ஆனால் மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. பாத்தீங்களா? ஒரு வசனம் பாத்தீங்களா? வாசிங்க பாருங்க. எபிரேயர் 1:2-3. இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமா நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ஆமென். அவரை சுதந்திரவாளியாக சுதந்திரவாளி ஆக்கும்படியாக உலகத்திலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்னமோ இயேசு வந்துட்டாரு, எது வந்துட்டாரு, அவங்க என்ன பண்ணாங்க, பண்றாங்க என்ன கொண்டு போய் மற்ற புறஜாதிக்காரனை போல ஒன்றும் செய்யலாம், கிறிஸ்து கூட செய்யலாம். ஏன் வந்தாலும் முதல்ல எழுதி போடணும். பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தா எங்க வீட்டுக்கு தான் எழுதி போடணும். இயேசு ஏன் வந்தா கேள்வி. இயேசு இங்கிலீஷ்ல இங்க கன்னடத்துல எல்லாத்தையும் போடணும். இயேசு ஏன் வந்தார் அடுத்துட்டு போடணும். பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தா. நீ மனம் திரும்பி இருக்கிறாயா, பலகாரம் தின்னுட்டு நீ வேப்பம் விட்டுட்டு இருக்காயா, அப்படி எழுதி போடணும், வசனம் போடணும். ரட்சிக்க கிறிஸ்து. அதே வழியா போடுங்க. வாசிக்க பார்க்கலாம். எடுத்து வாங்க. எபிரேயர் 2:3. 1:2-3. நன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பலத்தில் உட்கார்ந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் எதுக்கு உலகத்தில் வந்தவருடைய நோக்கம் என்ன? நம்மை தன்னுடைய பக்கமா கொண்டு போக. ஆதாம் ஏவாளும் போயிட்ட பிறகு அது பரிசுத்த ஜாதியை உண்டாக்க வேண்டும் என்று, பரிசுத்த ஜாதியை உலகத்தில் இருக்கிற ஜாதிகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்று இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நான் புருஷன் அறியானே எப்படி என்று பாத்தீங்க. அடையில ஒரு வாசிங்க. 35 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இடத்துல பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உண்மை நிழலிடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரேன் பாருங்க. நம்ம வெயில போயிட்டு இருக்கோம், ரொம்ப வெயிலா இருந்துட்டு இருக்கு, ரொம்ப வெயிலா போயிட்டு இருக்கிறாங்க. வேலையில போகும்போது மரத்தை என்ன பண்ணுது, காத்து அடிச்சுட்டு இருக்கு. ஒரு மாதிரி பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே போய் நின்ன உடனே அந்த காத்து எப்படி அடிக்குது, ஜெல்ல அடிக்குதா இல்லையா? நம்ம வெளியில போயிட்டு வரோம், ஒரு ரொம்ப வெயிலா இருக்குது, வீட்டுக்குள்ள வந்து ஃபேன் போடுறோம், ஃபேன் போட்டு ரொம்ப வேகமா போட்டு இருந்தோம், அந்த காத்து எப்படி வருது, ஜெல்ல இறங்குதா? அப்ப ஜெல்ல இறங்குதுனாலே கர்த்தருடைய வல்லமை அப்படி இறங்குகிற பொழுது மரியாதைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. கைக்கு சொல்ல பார்க்கலாம். சொல்லுமா? நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல வெயில போயிட்டு வழி வர்றவங்க உள்ள வர்றவங்க நீங்க ஃபீல் பண்ண முடியும். இந்த சூட்டுல இருந்து நம்ம குளிர்ச்சி வருகிறது, ஃபேன் போட்டோன்னே எப்படி குளிர்ச்சி வருகிறதோ அத போல கர்த்தருடைய
வல்லமை மரியாள் மேல் இறங்கிட்டு. சொல்லு பார்க்கலாம். அப்ப சொல்றாங்க காபியல் சொல்ற வாசிங்கப்பா, வாசிங்க. உன்னதமானவர் பேலன் ஒரு அளவு சொல்ல பார்க்கலாம். அப்ப நம்ம வெயில்ல போயிட்டு வந்த உடனே அந்த ஃபேன் காற்று அது மரத்துடைய காற்று நம்ம மேல் பெலன் செய்கிறது. அந்த பெலன் நமக்குள்ள இறங்கிற பொழுது குளிர்ச்சி உண்டாகிறது. சொல்லி பார்க்கலாம். இந்த குளிர்ச்சி இறங்கிற பொழுது நமக்கு எப்படி இருக்கு? அப்பா நல்லா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சமாதானம் அடைக்கிறோம் இல்லையா? அதை போல ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை உண்மையில நிழலிடும். அந்த பலம் வருகிற பொழுது நீ கற்பம் தெரிப்பா. ஒரு அளவு சொல்லுவோமா? எபிரேயர் 2:14. முதல் யோவான் 1:14 வாசிங்க. முதல் யோவான் 1:14. யோவான் 1:14 சீக்கிரம். அந்த வார்த்தை மாம்சமாகி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க அவர் எப்படி வந்தாரு? வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அவர் வார்த்தையா இருந்த பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? மரியாளுக்குள்ள அது கர்ப்பம் உண்டாகும்படியாக அவருடைய வார்த்தையை காபிரியல் மூலமாய் அனுப்புகிறார். சொல்லுமா? வார்த்தை என்னாயிடுச்சு? மாம்சமாச்சு. இப்ப அடுத்த வசனம் பாத்தீங்க. எபிரேயர் 2:14 பாத்தீங்க. ஏன் வந்தாரு? ஏன் அப்படி வந்தாரு? பாத்தீங்க பார்க்கலாம். எபிரேயர் 2:14. ஆதலால் சொல்லுமா? ஏன் மாம்சத்துல வந்தாரு? ஆறாவது ஏழாவது மாம்சத்திலிருந்து விரட்டப்பட்டாங்க, போனாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த சந்ததியில சபிக்கப்பட்ட சந்ததியில ஜனங்கள் இருக்கிறபடினால ஜனங்களை மீட்க முடியாது. பாத்தீங்களா? ஆதலால் ஜனங்கள் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இருக்க அவரும் மாம்சத்தின் உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. காபியல் தூதன் சொல்ல இதனுடைய பழக்கங்களை படிக்கிற பொழுது நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 4:19 வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4:19. இன்னொரு வாசிங்க. கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் இருங்க. அப்போ மரியாளுக்குள்ளே கிறிஸ்து உருவாகத்தக்கதாக மரியா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு வில்லேஜ்ல அது ஒரு அறையில இருக்கிற பொழுது காபிரியல் தூதன் அந்த சகோதரிடத்தில் பிரவேசிக்கிறார். அவன் 7 பொண்ணு திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கா. அந்த நேரத்துல காபிரியல் தூதன் திருமணத்தவளே வாழ்ந்து ஆச்சா பயம் திகிலாய் போச்சு. அந்த வேலையில் அந்த நிமிஷத்துல அவளுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிவிடுது. அது மட்டும் இல்ல, உனக்குள்ள குமாரன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட பயமாயி போச்சு. அல்லேலூயா. நீ பயப்படாதே, கிருபை பெற்றிருக்கிறாய். அதிகமா பார்த்தா வச்சுங்களா? அப்போ காபிரியல் தூதன் அந்த கன்னிகையை பார்த்து எவ்வளவு தாழ்மையா சொல்லியிருப்பாரு, எவ்வளவு கனிவா சொல்லியிருப்பாரு, எவ்வளவு அன்பா சொல்லியிருப்பாரு. நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்களேன். முன்னப்பட்டா தெரியாது. காபிரியல் தூதர் வந்து நிக்கிறான வேலையில அந்த அம்மா என்ன வாடி பிள்ளை என்ன பண்ணிருப்பான்? பயந்து இருப்பாங்க. அப்ப கனிவா பேசுற மரியாதை, பயப்படாது, நீ கத்தடத்துல திரும்பி பெற்றா. கேட்கிறோம் சொல்லுமா? திரும்பி பெற்றிருக்கிறோமா?
நமக்கு ஆண்டோடைய வல்லமை பெற்றுக்கிறோமா, ஆண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கிறோமா, ஆண்டு தரிசனத்தை பெற்றுக்கிறோமா? அப்ப நமக்குள்ள யார் உருவாகணும், யாரை வெளிப்படுத்தணும்? வாசிக்க நம்ம யோசிக்குமா? அப்போ பவுல் சொல்றாரு, எதுக்காக நான் இப்ப உபவாசம் ஜெபம் இப்படி எல்லாம் நான் பாடுபடுறேன்னா, நீங்க யாரை காட்டணும்? கிறிஸ்துவ காட்டணும். அல்லேலூயா. நீங்க யாரை காட்டணும்? கிறிஸ்துவ காட்டணும். உலகத்தை காட்டுறதுக்கு இல்ல, உங்களை காட்டுறதுக்கு இல்ல, உங்க பெருமை காட்டுறதுக்கு இல்ல, உங்க படிப்பு காட்டுறதுக்கு இல்ல, உங்க ஆக்டிவிட்டிஸை காட்டுறதுக்கு இல்ல, உங்க குடும்பத்தை காட்டுறதுக்கு இல்ல, உங்க சபையை காட்டுறதுக்கு இல்ல. எந்த காட்ட வேணும்? என்னங்க எப்படியாது வாசிங்க? அப்போ பவுல்கிட்ட பார்த்துட்டே இருக்கிறாரு, இவன் கிறிஸ்துவை போல இருக்கிறார்களா? அதான் சொல்றாரு 11:1 சொல்றாரு. வாசிக்க பார்க்கலாம். 1 Corinthians 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுவீர்களாயிருங்கள். அல்லேலூயா. பவுல் சேலஞ்ச் பண்றாரு, பவுல் சவால் பண்றாரு. கர்த்தராகிய இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தா, அந்த பாவிகளை பிரதான பாவி நான். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் கண்ணி மரியாதை இடத்துல வந்ததான காபிரியல் அவன் என்ன பண்றாரு? மரியாதை பயப்படாதே, ஸ்ரீகளுக்குள்ள ஆசிரியப்பட்டவர், நீ கிருபை பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவளுக்கு பயந்து போயிட்டு, அதை கூட உனக்குள்ள கிறிஸ்து பிறப்பார்கள் சொன்ன பொழுது அவளுக்குள்ள கலக்கம் வருகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொன்ன பொழுது வாசிங்க 32 வாசிங்க 32 வாசிங்க 33 அவ லூக்கா 1:33 நிச்சயப்பட்டிருக்கிற பொண்ணு, வாலிப பொண்ணு, இப்போ தேவதூதன்கிட்ட மனம் திறந்து பேசுற. என்ன இது அநியாயமா இருக்கு? திருமணமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, இப்படிப்பட்ட நிலை எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியின் உண்மை வருவா, அப்பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய், அந்த பிறப்பது பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி கனிவான வார்த்தைய அந்த சகோதரி இடத்துல தேவதூதன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்படியானா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வர வேண்டுமானால் நம் கனிவான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆயத்தமா இருக்க வேணும். நம்ம சில வேலைகள்ல நம்ம மறுதலை சொல்றோம், சில வேலை இதை கேட்டு அதை கேட்டு விட்டுடுறோம். அது உடனடினால்தான் நம்ம கிட்ட நல்ல காரியங்களுக்கு வர்றதில்லை, நல்ல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்றது இல்லை, நல்ல வார்த்தைகள் கற்றுக்கொள்றது இல்லை, நல்ல விசுவாசத்தை கற்றுக்கொள்றது இல்லை. நல்லதான காரியங்கள் நமக்கு வந்த மனசுல வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனமற்றவர்களாக காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளையே, மரியாள் உடனே சரண்டர் ஆகிறாங்க. 35 வாசிங்கம்மா 35. ஆமென். அல்லேலூயா. உன்னிடத்தில் உருவாகிறது தேவனுடைய குமார் என்று சொல்லப்படும். எவ்வளவு பிள்ளைகளாகி நாம கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிற வரைக்கும் கற்பனை பவுல் சொன்னது போல நம்ம ஆண்டவராகி பிள்ளைகளாகி நாம கிறிஸ்துவை பிறப்பிக்க வேணும், கிறிஸ்துவை காட்ட வேணும். கிறிஸ்துவ என்ன ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான், சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான், அவன் பூமியை சுதந்திரிப்பான், தாழ்வுள்ள பாக்கியவான். அப்படியே ஒவ்வொரு காரியம் மலை பிரசங்கத்துல அவர் சொல்றதான காரியம் எல்லாவற்றையும் அவர் சொன்னதான அந்த காரியத்தை பின்பற்றி வரும் பொழுது நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யலாம் நம்ம காணப்படுவோம். சொல்லுமா? ஆகவேதான் எந்த கடவுள் சொல்றாங்க உலக பிரகாரம் கடவுள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. யாவன் 5 அழித்தான் சொல்றது, 5 பொறிகளை 5 குலன்களை அடக்கி வைக்கல, 5 குலன்களை ரத்து பண்ண நாங்க இச்சை பாவம் என்னன்னு இது பண்றாங்க. சரித்திரம் கதையில இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சரித்திரமாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. 5 குலன்களை அடக்கி அவங்க உலகத்தில் வந்து வெறுப்பாளியாக சன்னியாசியை போல வாழ்ந்த இயேசுவை போல வேற யாருமே கிடையாது. சொல்ல பார்க்கலாம். இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர்கள் அதனால சொல்லுகிறது, பொறிவாகையில் 5 அவித்தான் கொய்து ஒழுக்கென்று நின்றார் நீடு வாழ்வா. அல்லேலூயா. 5 குலங்களை அடக்கி
யார் வாழ்கிறார்களோ அவர் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போவார்கள். அல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்ம கொண்டாடுறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அப்படி வழியிலே நடக்கலாம் பெரிய காரியம். அல்லேலூயா. அப்ப அவருடைய காரியத்தை நம்ம எவ்வளவு கண்ணு கருத்து இருக்கிற ஒரு பக்கம் பார்த்தீங்களா? யோவான் 1:34. அல்லேலூயா. யோவான் ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? அந்தபடியே நான் கண்டு. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் சாணத்தில் வந்தார். அப்ப யோவான் சாணம் வரதான வேளையில அவர் சொன்ன நீ போய் ஞானம் கொடு என்று பிதா சொன்னாராம். அப்ப பிதா சொன்னபடினால வந்து ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு கடந்து போறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்றாரு. இப்ப சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அது பாத்தீங்க, இவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுமா? அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் எத்தனை பேரோ, இயேசு நம்பர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சாட்சிகளா இருக்க வேண்டும். ஆனால் இயேசு அறிந்திருக்க வேணும். ஏற்பட்ட படிகளில் நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற பொழுதுதான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட தகுதியானவங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது நல்லதுதான். அதே சமயம் ஏன் இயேசு குறித்து வந்தால், இயேசு இந்த உலகத்தில் வர நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரு. காரியம் நமக்குள்ள அந்த அறிவு நமக்குள்ள இருக்க வேணும். படிச்ச ஒரு வருஷம் வாசிக்கிறீங்க. 1 Corinthians 4:15 வாசிங்க. 1 Corinthians 4:15. இருந்தாலும் அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உருவாக மலவன கற்பதற்கப்படுகிறேன் சொன்ன பவுல் இப்பொழுது அநேக தாழ்படுமாறு அநேக ஆட்சிகள் இருக்கலாம். ஆனா எல்லாரையும் பார்க்கிறோம் சுவிசேஷத்தின் மூலமாக நம்மளை பெற்றெடுத்து சொல்லுவா. அல்லேலூயா. நமக்கு கிறிஸ்து உருவாகணும். கிறிஸ்துடைய சுபாவம் உருவாக வேணும். கிறிஸ்துடைய சிந்தை வர வேணும். கிறிஸ்துடைய புத்தி வர வேணும். கிறிஸ்துடைய நடக்கை நமக்குள்ள கடந்து வருமானால் நாம் கிறிஸ்துடைய பிள்ளைகளாக காணப்படுவோம். கைது ஒரு அளவு சொல்லுமா? எல்லாரும் அப்படி எழுதி நிற்போம். எல்லாரும் நிற்போம். தேவ சமூகத்தை வந்து ஒவ்வொருத்தருமாக இயேசு கிறிஸ்து வந்தோடைய நோக்கம் என்ன? அப்படி பாவி நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக எல்லாவற்றையும் முன்குறித்துதான் காரியத்தை ஏசாயா சொல்றாரு. ஏசாயா மூலமா சொல்லப்படுது. காபிரியல் வந்து சொல்றாரு. காபிரியலுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அவர் நான் கடந்து போற வேலையில கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ள நீயா ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி கடந்து போற நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் என்னையும் கட்டப்படி சொல்ல வேணும். கிருபை பெற்றவர்களே வாழ்க, கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று அந்த காபிரியல் எப்படி சொன்னாலும் அதே போல நம்மை பார்த்து ஆண்டவருக்கு சொல்ல வேணும். அப்படிப்பட்ட அனுபவம் எப்போ வருகிறது கேட்டால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பொழுது. சொன்ன பொழுது மரியாதை முதலாவது பார்க்கிற பொழுது அவளுக்கு மறுத்து பேசி வந்தார். ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியான சொன்னதான வேலையில அவள் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவளுக்குள்ள கிறிஸ்து உருவாக முடியாது மரியா தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கை உயர்த்தி நமக்குள்ள கிறிஸ்து உருவாக முடியாது. கிறிஸ்து சுபாவங்கள் நமக்கு உருவாக முடியாது. கிறிஸ்து சிந்தை நமக்குள்ள உருவாக முடியாது. கை உயர்த்தி எல்லாம் மாற்றி சொல்லுவோம். எல்லாம் கை உயர்த்தி எனக்கு கிறிஸ்துவ உருவாக வேணும். கிறிஸ்து எனக்குள்ள உருவாக வேணும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள உருவாக வேணும். கையை சொல்லுங்க, கையை சொல்லுங்க, கையை சொல்லுங்க. கிறிஸ்து எனக்குள்ள உருவாக வேணும். கிறிஸ்து எனக்குள்ள உருவாக வேணும். கிறிஸ்து எனக்குள்ள உருவாக வேணும். கிறிஸ்து எனக்குள்ள உருவாக வேணும். எல்லாம் வாய்ச்சல் வாய்ச்சல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்புவித்தேனை உம் திட்டம் செய்ய தந்தேனே
முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஒப்புவித்தேனை சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தமை மாற்றிடுவே, சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தமை மாற்றிடுவே, ஆவியாத்மா சரீரமே ஆத்துமனிதரை படுகிறேன், ஆவியாத்மா சரீரமே ஆத்துமனிதரை படுகிறேன், ஒப்புவித்தேன் ஐயனே ஒன்றித்தும் தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கை உயர்த்தி முற்றிலுமாய் அர்ப்பணித்து எனக்குள்ள கிறிஸ்துவாக வேண்டும், கிறிஸ்துவை போல இருக்க வேணும், கிறிஸ்துவை போல பேச வேணும், கிறிஸ்துவை போல நடக்க வேணும். அந்த சிந்தை இருந்தால் தான் பிள்ளைகளே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், பிள்ளைகளே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது போல நான் கிறிஸ்துவை பின்பற்றும்படியான கிருபையை கர்த்தருக்கு தர முடியாது. மரியா தன்னை முற்றிலுமாக இது அடிமை என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். அதுபோல நாமமாக இந்த காலை வேளையில அன்றைக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, ஒப்பு கொடுத்து கை வைத்து எல்லா வாய்ப்பையும் சோதனை சொல்லுவோம், ஒப்பு கொடுத்து கை வைத்து சோதனை சொல்லுவோம். என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மத்தை தாழ்வு இந்த பழைய வருஷத்தை ஒப்பு கொடுக்கிறேன். வருகிற புதிய வருஷத்துல ஒரு புதியதான மனுஷனா இருக்க முடியாது, ஒரு புதியதான மனுஷியாக இருக்க முடியாது. தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா கை வைத்து எல்லா வாய்ப்பையும் சோதனை சொல்லுவோம். அன்றைக்கு வர வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேணும், வர வருஷங்களுக்கு ஆசீர்வாதம் நடத்தப்படுத்ததாக தங்களுக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டுகளே பழையெல்லாம் ஒழிந்து போயிடு எல்லாம் புதிதாக சொல்லப்படுத்ததாக உதவி செய்யும் ஆண்டுகளே என்று சொல்லி எல்லா வாய்ப்பு நல்ல சோதனை சொல்லுவோமா. ஆண்டுகளா பரிசுத்தமுள்ள பிதாவே உடைய பரிசுத்த நாமத்தை சோதனை எடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் காலம் அத்தியாவளிக்க ஜெபிக்கிறோம். மனத்திற்கு தங்களுக்கு ஸ்தோத்திரம். காலையிலிருந்து அநேக சத்தியங்களை கேட்க முடியாது, பாட முடியாது, துதிக்க முடியாது. நினைவுகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் மரியாதை போல தங்களை முற்றிலுமாக தாழ்த்த முடியாது, கிறிஸ்து உருவாக முடியாது, தன் நிர்ணயத்தை தன் சரீரத்தை முற்றிலும் ஒப்புக் கொடுக்க முடியாது. கர்த்தாவே திருவிழா ஒப்படுகிறோம் ஐயா. ஆவினாலும் ஆத்மாவினாலும் சரீரத்தாலும் ஆண்டவரை நாங்கள் மையப்படுத்த முடியாது. எங்களுக்கு திருவி தந்தருபடியாக ஒப்படுகிறோம் ஆண்டவரே. சகலம் நாம் செய்யப்பட எந்த காரியங்கள் இருந்தாலும் அதுக்கு நாம் மையத்தால் மட்டுமாக ஆண்டவரை செயல்படுத்துகிறதாக எங்களுக்கு திரும்பி தந்தருபடியாக ஒப்படுகிறோம் ஐயா. கேட்ட வேத வசனம் எங்களுக்கு தகலாம் இருக்க முடியாது, நிலைத்தில் நிலைத்திருக்க முடியாது. மொழியா கண்டியா இருந்தும் ஆண்டவரை தாக்கெடுத்தும் சொல்லதான் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல நாங்களுமாய் கீழ்ப்படிய முடியாது. எங்களுக்கு கிறிஸ்து உருவாக முடியாது, கிறிஸ்து வெளிப்படுத்த முடியாது. எங்களுக்கு உதவி செய்து முடியாது ஒப்படுகிறோம். எங்களுக்கு சுவாசம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனை தலை தந்து எங்கள் ஆண்டவரை பிள்ளைகளை கொண்டு வந்தீர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை யார் இழந்து போகாமல் ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். அல்லது புதிய வருஷம் கிறிஸ்துமஸ் நாள் எல்லா இடமாக எல்லாவற்றையும் நாம் தேவ திரும்ப இருக்க முடியாது. இது மகிமையான கருவை செய்யப்படி ஒப்புகிறோம். ஒரு பட்சங்களும் அற்புதம் சமாதானத்தில் கடந்து உதவி செய்யும். ஏசு நாமத்தால் பெற்றுள்ளோம் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேரம் மருத்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பரிசுத்தாவியுடைய அன்னையும் இப்பொழுது எப்பொழுது கர்த்தராகிய இயேசு நம்மளோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.